2 வயதாக இருந்தபோது என் மாமா என்னை ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டார். அப்போது ஒரு விலையுயர்ந்த காரில் வந்து கொண்டிருந்த ஓட்டுநர் நான் அசைவற்று கிடப்பதை பார்த்தார். அவருடைய குரலில் ஒருவித பதற்றம் இருந்தது. ஐயா, முன்னால் ஒரு குழந்தை இருக்கிறது. அது இறந்துவிட்டது போல தெரிகிறது. கு குடும்பத்தின் மூத்த தலைவரான குயான் இறந்துவிட்டது என்ற வார்த்தையை கேட்டதும் முகம் இருண்டார். அவருடைய மூத்த மகன் குயிச்சன் ஒரு தனியார் மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் இருந்தான். அனைத்து மருத்துவர்களும் கைபிசைந்து நின்றனர். கு குடும்பத்துடன் தொடர்புடைய ஒரு சோதிடர் மட்டும் குயிச்சனின் விதியில் ஒரு மகன் இருப்பதாக கூறினார். அவனது மகன் அதிர்ஷ்டசாலி. அவன் குயிச்சனுடன் இருந்தால் குயிச்சன் பிழைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் சோதிடரின் வார்த்தைகள் கு குடும்ப தலைவரை மேலும் எரிச்சலடைய செய்தது. அவருடைய மகன் துறவியைப் போல ஆண் அல்லது பெண் என யாருடனும் நெருக்கமின்றி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? அதை நினைத்த கு தலைவர் கடுகடுப்பான குரலில் அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு அனுப்புங்கள் என்றார். அவன் இறந்துவிடக் கூடாது. கு தலைவர் இந்த நேரத்தில் இறந்துவிட்டது என்ற வார்த்தையை முற்றிலும் வெறுத்தார். ஓட்டுநர் விரைவாக காரை விட்டு இறங்கி கவனமாக என்னை எடுத்தார். என் உடல் முழுவதும் ரத்தம் படிந்திருந்தது. அந்த ஓட்டுநர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் அவருக்கு ஓரளவு மருத்துவ அறிவு இருந்தது. மீண்டும் காயம் ஏற்படாதவாறு அவர் என்னை மிகவும் கவனமாக கையாண்டார். ஐயா, தற்போதைக்கு இந்த குழந்தையை உங்கள் அருகில் வைக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால். கு தலைவர் ஒரு சத்தத்துடன் முனகினார். பிறகு அவரது பார்வை என் மீது விழுந்தது. இந்த குழந்தை சிறுவயதில் இச்சினை போலவே இருக்கிறது. என் கழுத்தில் தொங்கிய ஜேட் பதக்கமும் அவர் கண்ணில் பட்டது. அவர் நடுங்கும் கையை நீட்டி அதை தொட்டார். உண்மையிலேயே இது சிறுவயதில் இருந்தே இச்சின் அணிந்திருந்த பாதுகாப்பு ஜேட் தான். கு தலைவர் அந்த ஜேடை பார்த்தார். பிறகு இறக்கும் நிலையில் இருந்த என் வெளிரிய முகத்தை பார்த்தார். அவர் தலை வெடிப்பது போல் இருந்தது. ஓல்ட்மா, காரை வேகமாக ஓட்டு. மருத்துவமனைக்கு விரைவாக செல். கு தலைவரின் அவசர கட்டளையின் பேரில் ஓல்ட்மா வேகமாக காரை செலுத்தினார். வழியில் கு தலைவரின் பெரிய கை என் குட்டி கையை பிடித்துக்கொண்டு நடுங்கியது. வழக்கமாக கடுமையாக இருக்கும் அவரது முகத்தில் அரிதாகவே இவ்வளவு பதற்றம் தெரிந்தது. குழந்தையே, நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. விரைவிலேயே கார்க்கு குடும்பத்தினர் கட்டிய தனியார் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தது. மருத்துவமனை முதல்வர் தலைமையிலான குழுவினர் நுழைவாயிலில் அவர்களை வரவேற்க காத்திருந்தனர். தக்காளி சாறு போல ரத்தம் படிந்திருந்த என்னை கு தலைவர் நடுங்கும் கைகளுடன் முதல்வரிடம் கொடுத்தார். என்னை மாற்றும் அந்த நொடியில் என் குட்டி பருமனான கை திடீரென பழைய மாஸ்டர் கு வை பிடித்துக் கொண்டது. கண்களை மூடியபடி நான் பலவீனமாக வாயை திறந்தேன். ஆனால் தக்காளி சாறு வாயிலிருந்து கொட்டுவதற்கு முன்பு 2 சத்தங்களை மட்டுமே என்னால் எழுப்ப முடிந்தது. அவனை காப்பாற்றுங்கள். எந்த விலை கொடுத்தாவது அவனை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஐயா, நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறோம். தீன் என்னை அவசரமாக அழைத்துச் சென்றார். பழைய மாஸ்டர் கு அவசர சிகிச்சை அறைக்கு வெளியே உள்ள பெஞ்சில் அமர்ந்து தக்காளிச்சாறு கரைபடிந்த தனது கையை பார்த்தார். அதில் என் தலைமுடியின் சில இழைகள் இருந்தன. அவர் அந்த இழைகளை சில நொடிகள் உற்று பார்த்துவிட்டு இந்த குழந்தைக்கும் ஐசனுக்கும் இடையே உள்ள டிஎன்ஏ தொடர்பை பரிசோதியுங்கள் என்று உத்தரவிட்டார். குயிசன் அதே மருத்துவமனையில் இருந்ததால் அவனது டிஎன்ஏ வை பெறுவது எளிதாக இருந்தது. டிஎன்ஏ பரிசோதனை நடக்கும்போது பழைய மாஸ்டர் கு எனது அடையாளத்தை பற்றி விசாரிக்க போலீசையும் அழைத்தார். கு குடும்பம் ஒரு உயர்மட்ட செல்வந்த மற்றும் சக்தி வாய்ந்த வம்சமாகும். உலக பணக்காரர்கள் பட்டியலில் இவர்களின் பெயர் முதல் 3 இடங்களுக்கு கீழே சென்றதில்லை. ஹாங்காங்கில் கு குடும்பம் செலுத்தும் வரிகள் எப்போதும் முதலிடத்தில் இருந்தன. அவருடைய அழைப்பை போலீசார் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டனர். எனவே அவர்கள் வந்தபோது எனது தகவல்களை மட்டுமல்லாமல் எனது தாயார் ஃபாங் யுஸ்வானின் முகவரியையும் கண்டுபிடித்தனர். இருப்பினும் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தபோது ஃபாங் யுஸ்வானை காணவில்லை. அவர் உடல்நிலை சரியில்லாமல் சுயநினைவின்றி இருந்ததால் எனது கொடூரமான மாமா ஃபாங் ஜூனியர் அவரை அழைத்துச் சென்றிருந்தார். பழைய மாஸ்டர் கு மருத்துவமனையிலேயே தங்கியிருந்தார். அங்கிருந்து வெளியேறவே இல்லை. எவ்வளவு நேரம் சென்றது என்று தெரியவில்லை. எனது தந்தை வழி உறவு பரிசோதனை முடிவுகள் முதலில் வந்தன. ஐயா, இந்த சோதனையின்படி இந்த குழந்தை உண்மையில் 2வது இளைய எஜமானரின் உயிரியல் மகன். இந்த முடிவை கேட்டதும் பழைய மாஸ்டர் கு ஏற்கனவே சந்தேகித்திருந்தது உறுதியானது. உண்மையில் அவன் சென்னின் குழந்தைதான். எனக்கு தெரியும். அவனை பார்க்க அவன் எனக்கு மிகவும் பரிச்சயமானவனாக தெரிந்தான். தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு நான் வெளியே வருவதற்காக காத்திருந்தபடி அறுவை சிகிச்சை அறையின் கதவை சாய்ந்து நின்று தனது இளைய மகன் குயிங்காவை அழைத்தார். பழைய மாஸ்டர் கு விற்கு மொத்தம் 4 பிள்ளைகள். மூத்தவன் பல ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் காணாமல் போனான். 2வது குயிச்சன். 3வது மகள் குஷிங்கின் விலங்குகள் மீது பிரியம் கொண்டவள். தற்போது வெப்பமண்டல மழைக்காடுகளில் ஒராங்குட்டான்கள் பற்றிய ஆவணப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறாள். இளைய மகன் குயிங்கா சிறுவயதிலிருந்தே கலகக்காரன். அவனுக்கு தனது 2வது அண்ணனுடன் அவ்வளவாக ஒத்துப்போகாது. இப்போது அவன் எந்த உருப்படியான வேலையும் செய்யாமல் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறான். பொழுதுபோக்கு துறையில் ஏதோ ஒரு சிறு நடிகையுடன் அவனுக்கு தொடர்பு இருப்பதாக வதந்தி. அப்பா, உங்களுடைய பொய் சொல்லும் திறன் மிகவும் மோசம். என் 2வது அண்ணனுக்கு திருமணம் செய்யும் ஆர்வம் கிடையாது. அவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? விடுங்கள், என்னை ஏமாற்றாதீர்கள். நீ என்னை ஏமாற்றி திரும்ப அழைத்து வர நினைக்கிறாய் என்று நினைக்கிறேன். ஒன்று நீ எனக்கு பெண் பார்க்கிறாய் அல்லது வேறு ஏதாவது வேலை கொடுக்கிறாய். நான் சொல்கிறேன், நான் திரும்பி வருவதை விட சாவதே மேல். நான் உன்னிடம் இனி பேசப் போவதில்லை. ருவானின் காட்சி முடிந்துவிட்டது. நான் அவளுக்கு பூக்களை கொடுக்க வேண்டும். லூ ருவான் சமீபகாலமாக குச்சிங்கா துரத்தி வந்த ஒரு சிறிய நட்சத்திரம். குச்சிங்காவின் ஆதரவோடு அவள் இப்போது சிறிய நட்சத்திரம் அல்ல. அவள் சமீபகாலமாக மிக வேகமாக முன்னேறியிருந்தாள். குச்சிங்கா அழைப்பை துண்டித்துவிட்டு லூ ருவானை நோக்கி நடந்தான். இருப்பினும் ஒரு சில அடிகள் நடந்ததும் அவனது போன் மீண்டும் ஒலித்தது. இந்த முறை முதியவர்க்கு அழைக்கவில்லை, சில புகைப்படங்களை அனுப்பினார். முதியவர்க்கு அனுப்பிய புகைப்படங்கள் காரில் எடுக்கப்பட்டவை. நான் தக்காளி சாறுடன் இருந்தேன். என் குண்டான முகம் முழுவதும் அது பூசப்பட்டிருந்தது. கண்கள் இறுக மூடியிருந்தன. நான் இறந்தது போல தெரிந்தேன். குச்சிங்கா புகைப்படங்களையும் டிஎன்ஏ பரிசோதனையையும் மருத்துவமனை முகவரியையும் பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட பூங்கொத்தை கீழே போட்டுவிட்டு படப்பிடிப்பு தளத்தை விட்டு வேகமாக சென்றான். ருவான், இளம் மாஸ்டர் குவுக்கு என்ன ஆனது? அவன் கோபமாக இருக்கிறானா? அவன் கோபமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நாம் அவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உதவியாளர் ஒரு கணம் பேச முடியாமல் நின்றார். லூ ருவான் ஏன் குவின் மதிப்பை உணரவில்லை என்பது அவனுக்கு புரியவில்லை. அவன் பணக்காரன் மற்றும் அழகானவன். முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவள் அவனை ஒரு நபராக குறைவாகவே மதித்தாள். இருந்தாலும் அவள் தனது தொழில் வாழ்க்கையில் அவனது உதவியை முழுமையாக ஏற்றுக்கொண்டாள். அவள் வாயால் மறுத்தாள், ஆனால் செயலில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். அதை சமநிலைப்படுத்துவது கடினம். ஒரு நாள் குச்சிங்கா தனது கவனத்தை திருப்பிக் கொண்டால் அவள் வருத்தப்படுவாள் என்று உதவியாளர் நினைத்தார். தனது எண்ணங்களை சத்தமாக சொல்ல உதவியாளர் பயந்தார். அவன் லூ ருவானை பின்தொடர்ந்தான் மற்றும் குச்சிங்காவை பற்றி பேசுவதை நிறுத்தினான்.
பேசினான். இதற்கிடையில் தான் திரும்பி வருவதை விடச்சாவதே மேல் என்று தொலைபேசியில் கூறிய குச்சிங்கா இப்போது மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டிருந்தான். அவன் வந்தபோது நான் அறுவை சிகிச்சை அறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருந்தேன். என்னை மன்னித்து விடு. எல்லாம் தாத்தாவின் தவறுதான். தாத்தா உங்களை முன்னரே கண்டுபிடித்திருந்தால் மிஸ்டர் கு அவர் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் 2 நாட்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். மருத்துவர்கள் என்னை அறுவை சிகிச்சை அறையிலிருந்து ஐசியூவுக்கு மாற்றினார்கள். குச்சிங்கா ஓடி வந்தான். ஆனால் நான் உள்ளே கொண்டு செல்லப்படுவதை மட்டும் பார்த்தான். என்ன நடந்தது? இங்கே உண்மையில் என்ன நடந்தது? நீ திரும்பி வருவதை விடச்சாவதே மேல் என்று சொல்லவில்லையா? இப்போது ஏன் திரும்பி வந்தாய்? வெளியே போ. கு முதியவர் கடும் கோபத்தில் இருந்தார். குயிங்கா ஐசியூ ஜன்னலில் சாய்ந்து கண்ணாடி வழியாக உள்ளே இருந்த என்னை பார்த்தான். என் உடலில் இணைக்கப்பட்டிருந்த கருவிகளை பார்த்தபோது அவனது இதயம் வலிக்கத் தொடங்கியது. சண்டையிடுவதை நிறுத்துங்கள். சின்ன எஜமானர் உள்ளே இருக்கிறார். அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். குமுதியவரின் உதவியாளர் அனைவரையும் அமைதிப்படுத்த முயன்று நான் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டேன் என்பதை குயிங்காவிடம் விளக்கினார். பெரியவர்கள் வெளியே பேசிக் கொண்டிருந்தபோது என் கண்கள் மூடியிருந்தாலும் யாரோ என் சின்னஞ்சிறு தலைக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அது கு குடும்பத்தின் வம்சாவளி பொருளான ஒரு ஜேட் பதக்கம். அந்த ஜேடுக்குள் ஒரு தெய்வீக விலங்கின் ஆவி வாழ்ந்து வந்தது. யுவான் பாவோ, நான் பேசுவது கேட்கிறதா? விழித்துக் கொண்டு நான் சொல்வதை கேள். யார் பேசுகிறீர்கள்? நான் ஒரு டிராகன். கு குடும்பத்தினர் அழியாமல் காப்பதாக நான் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். ஆனால் இந்த தலைமுறையுடன் கு குடும்பம் அழியும் நிலையில் உள்ளது. உன் தந்தை, உன் மாமாக்கள், உன் தாத்தா என அனைவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர். நீ கட்டிடத்திலிருந்து விழுந்தபோது இறந்திருக்க வேண்டும். ஆனால் உன்னிடம் ஆழ்ந்த ஆசைகள் இருப்பதை நான் உணர்கிறேன். அதனால் நான் உன்னை காப்பாற்றினேன். நீ இப்போது கு குடும்பத்தின் கடைசி நம்பிக்கை. மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தியை நான் உனக்கு வழங்குகிறேன். நீ உன் குடும்பத்தின் விதியை மாற்றுவாய் என்று நம்புகிறேன். முதலில் உன் இளைய மாமா குயிங்காவின் விதியை மாற்று. அவரது மரண கண்டம் விரைவில் வரப்போகிறது. மூச்சு விடாமல் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த டிராகன் தனது முழு சக்தியையும் என் உடலில் செலுத்தியது. நான் ஆபத்தான நிலையில் இருந்தேன். ஆனால் அந்த டிராகன் சக்தி என் சிறிய உடலை சீரமைத்தது. சிறிது நேரத்திலேயே என் உடல்நிலை அற்புதமாக முன்னேறியது. சிறிது உடல் தேறியதும் நான் கண்களை திறந்தேன். டிராகன் சொன்னதை உள்வாங்க முடியாமல் நான் சில நொடிகள் குழப்பமடைந்தேன். பிறகு சில வினாடிகளுக்கு பின் நான் வாயை திறந்து சத்தமாக அழத் தொடங்கினேன். ஜன்னல் அருகே நின்றிருந்த குயிங்கா முதியவரின் உதவியாளர் லீ சொல்வதை கேட்டுவிட்டு ஃபாங் ஜாவால் அழைத்துச் செல்லப்பட்ட ஃபாங் யூஸ்வானை தேடிச் செல்ல திட்டமிட்டான். ஆனால் அவன் செல்வதற்கு முன் நான் விழித்துக் கொண்டதை கவனித்தான். டாக்டர், குழந்தை அழுகிறது. டாக்டர் விரைந்து வந்து என்னை பரிசோதித்தார். குயிங்கா வெளியே காத்திருந்தான். அவனது இரண்டாவது அண்ணன் குய்சென் உடனான அவனது உறவு எப்போதும் சுமூகமாக இருந்ததில்லை. சிறு வயது முதலே குமுதியவர் அவனை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் குய்சென்னிடம் கொடுத்து தண்டிக்க வைப்பார். குய்சென்னின் தண்டனைகளை தாங்கி உயிர் பிழைப்பதே ஒரு அதிசயம் என்று குயிங்கா நினைத்தான். தன் குளிர்ந்த மற்றும் கடுமையான அண்ணன் மீது அவனுக்கு பாசம் இல்லை. ஆனால் அவனது இந்த குழந்தையை பார்த்ததும் அவனுக்கு பிடித்துவிட்டது. குழந்தையின் உடல்நிலை திடீரென்று முன்னேறியுள்ளது. இவனை இப்போது சாதாரண வார்டுக்கு மாற்றலாம் அல்லது வீட்டிற்கு அழைத்துச் சென்று கவனமாக பார்த்துக் கொள்ளலாம். குழந்தைக்கு ஓய்வு தேவை, அவ்வளவுதான். கு குடும்பத்தின் வசதிகளை மருத்துவர் நன்கு அறிவார். இப்போதே டிஸ்சார்ஜ் செய்தாலும் மருத்துவமனையை விட சிறந்த கவனிப்பு வீட்டிலேயே கிடைக்கும். மருத்துவர் பேசி முடித்ததும் கை அங்கா பதில் சொல்ல மெனக்கெடவில்லை. தன் நீண்ட கால்களால் அவர் என்னை நோக்கி வேகமாக நடந்து வந்தார். நான் எழுந்ததிலிருந்தும் பரிசோதனையின் போதும் இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தேன். குழந்தை, நல்ல குழந்தையா இரு. அழாதே. நான் உன் சின்ன மாமா. என் பெயர் கை அங்கா. சின்ன மாமா, உன்னுடன் தான் இருக்கிறேன். என்னை சமாதானப்படுத்தியபடியே அவர் என்னை ஆறுதல் படுத்த கைகளை நீட்டினார். அப்போது டிராகன் முன்பு சொன்னது எனக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. கை அங்கா என்னுடைய சின்ன மாமா. எங்கள் பகுதிக்கு வெளியே உள்ள கடையின் முன் இருக்கும் பூனை பொம்மைகளில் சவாரி செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். அவை எப்போதும் பாட்டு பாடும். என் முன்னால் இருக்கும் இந்த மாமா என் தந்தையின் தம்பி. எனக்கு எப்போதும் ஒரு அப்பா வேண்டும் என்று ஆசை. எனவே என் தந்தையின் தம்பியான இந்த சின்ன மாமாவிடம் அழுது கொண்டே என் குட்டி கைகளை நீட்டினேன். எனக்கு மருத்துவமனை பயமாக இருந்தது. மருத்துவர்களை பார்த்தால் பயம், அம்மாவை பார்க்க முடியவில்லையே என்று பயம். சரி மாமா, இப்போதே உன்னை தூக்கிக் கொள்கிறேன். நாங்கள் இப்போதுதான் பார்த்துக் கொண்டோம். அதற்குள்ளேயே நான் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்தேன். கை அங்காவுக்கு இது வியப்பாக இருந்தது. அவர் குழந்தையை தூக்கி பழக்கமில்லாதவர். அதனால் அவர் அசைவுகள் கடினமாகவும் சங்கடமாகவும் இருந்தன. அவர் கைகளில் எனக்கு சிறிது அசௌகரியமாக இருந்தாலும் நான் அவரை கெட்டியாக பிடித்துக் கொண்டேன். என் 2 குட்டி கைகளால் கை அங்காவின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து என் ஈரமான முகத்தை அவர் தோளில் அழுத்தினேன். குழந்தை எங்கே? நாம் எங்கே போகிறோம்? இரட்டை மேற்கோள் குறி. கை அங்காவுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஏதோ சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறேன் என்பது அவருக்கு புரியவில்லை. நான் அழுது அடம்பிடித்து மருத்துவமனையில் இருக்க மறுத்து அம்மாவை தேடிச் செல்ல அடம் பிடித்தேன். கை அங்கா வேறு வழியின்றி பழைய எஜமானர் கு வை பார்த்தார். பழைய எஜமானர் முதலில் மருத்துவர்களிடம் பேசி முடித்துவிட்டு பின் ஒரு போன் அழைப்பை மேற்கொண்டார். அதன் பிறகு அவர் அமைதியாக நடந்து வந்தார். குழந்தையின் மாமாவின் முகவரியை கண்டுபிடித்து விட்டேன். அவனுடைய அம்மா அங்கேதான் இருக்கிறார். நீ சென்று அவளை அழைத்து வந்து கு இல்லத்திற்கு கூட்டி வா. நானும் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். யுவான் போ. நான் தாத்தா உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். நாம் வீட்டில் அம்மாவுக்காக காத்திருப்போம். சரி. ஆனால் என் தலை இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. அதனால் நான் என் குட்டி தலையை ஆட்டியபோது வலி கடுமையாக இருந்தது. முகம் வெளிரி போனது. தாத்தா, உன்னை எங்கும் அழைத்துச் செல்ல மாட்டேன். தாத்தா, வீட்டிற்கு சென்று உனக்கு தேவையானவற்றை தயார் செய்கிறேன். இப்போது மாமா உன்னை அம்மாவிடம் அழைத்துச் செல்கிறேன். பிறகு நாம் அனைவரும் வீட்டிற்கு செல்வோம். சரி. அம்மாவிடம் அழைத்துச் செல்வது என்ற வார்த்தைகளை மட்டுமே நான் கவனித்தேன். எனவே என் சிறிய தலையை ஆட்டினேன். சரி. என்னை அமைதிப்படுத்த. முதியவர் கு மற்றும் குயிங் பிரிந்துவிட்டனர். குயிங் முகவரியை பெற்று என்னை அழைத்துக் கொண்டு சில ஆட்களுடன் ஃபாங் குடும்ப வீட்டிற்கு விரைந்தார். அந்த நேரத்தில் ஃபாங் வீட்டில் இப்பதான் கண் விழித்த ஃபாங் யுவானை ஃபாங் மு அறைந்தார். உன் தம்பி, உன் பையன் தானாகத்தான் விழுந்தான் என்று சொன்னான். உன் தம்பிக்கு சிக்கலை ஏற்படுத்த பார்க்கிறாயா? அவன் போனால் அது ஒரு சுமைதான். அது உனக்கு நல்லதுதான். சொல்கிறேன், நீ தொடர்ந்து இப்படி அராஜகம் செய்தால் இந்த அறையை விட்டு வெளியேறுவதை பற்றி நினைக்கவே நினைக்காதே. நீ எவ்வளவு காலம் எனக்கு எதிராக இருக்கிறாய் என்று பார்ப்போம். ஃபாங்முவின் அறை ஏற்கனவே காய்ச்சலில் இருந்த ஃபாங் யுஸ்வானின் தலையை கிறங்கச் செய்து தற்காலிகமாக செவித்திறனை இழந்தது. ஆனால் விரைவில் சுதாரித்துக் கொண்டு பதிலுக்கு அறைந்தாள். என் மகன் இறந்தால் நீங்கள் அனைவரும் அனுபவிப்பீர்கள். ஃபாங் யுசுவான், நீ நன்றி கெட்ட
கெட்டவள். என் அம்மா உன்னை வளர்த்திராவிட்டால் நீ உயிர் பிழைத்திருக்க மாட்டாய் என்பதை மறந்துவிட்டாயா? நீ இப்போது என் அம்மாவுக்கு ஒரு உயிரை கொடுக்க வேண்டும். உன் மகனின் உயிரை எடுப்பது நியாயமானதுதான். மேலும் உனக்கு குழந்தை வேண்டாமா? அப்படியானால் இன்னொன்றை பெற்றுக்கொள். ஃபாங் மோ தன் மகன் செய்வதை தடுக்கும் எண்ணம் சிறிதும் காட்டவில்லை. மாறாக அரைப்பட்டதால் சிவந்த முகத்துடன் ஃபாங் யுசுவானை தொடர்ந்து சமாதானப்படுத்தினாள். யுசுவான், உன் தம்பிக்கு இன்னும் குழந்தை இல்லை. நீ ஒன்று வைத்திருப்பது நல்லது. இந்த குழந்தை நிச்சயமாக யுவான் பாவை விட சிறந்ததாக இருக்கும். ஃபாங் யுசுவான் தன்னை தற்காத்துக் கொள்ள ஆயுதத்தை தேடினாள். ஆனால் ஃபாங்ஜா முன்னரே தயாராக இருந்து கூர்மையான பொருட்கள் எதையும் அருகில் வைக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் கதவில் பலத்த தட்டல் கேட்டது. ஃபாங்ஜா முதலில் கதவை திறக்க விரும்பவில்லை. ஆனால் தட்டல் சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கோபத்துடன் அவன் பெயிண்டை சரி செய்து கொண்டு திட்டியபடியே கதவை நோக்கி நடந்தான். என் நிம்மதியை கெடுப்பது யார்? அவன் கதவை திறந்த அடுத்த நொடி வாசலில் என்னை பார்த்தான். ஃபாங்ஜாவின் முகத்தை அடையாளம் கண்ட பிறகு நான் சில நொடிகள் உறைந்து போனேன். பிறகு சரேலென என் குண்டு முகத்தை குயிங்கின் கழுத்தின் வளைவில் புதைத்துக் கொண்டேன். கெட்டவன் குழந்தையை தூக்கி வீசினான். கெட்டவன் குழந்தையை கட்டிடத்திலிருந்து கீழே வீசினான். நான் 8வது மாடியிலிருந்து விழுந்தேன் என்று குயிங்கிற்கு தெரியும். ஆனால் இந்த மனிதன் தான் என்னை வீசினான் என்று அவனுக்கு தெரியாது. இப்போது அவனுக்கு தெரிந்துவிட்டது. ஒரு கையால் என் இடுப்பை பிடித்துக்கொண்டு மறு கையால் என் முதுகை தாங்கி அவன் என்னை எப்படி தூக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். ஃபாங்ஜாவை தண்டிக்க அவரிடம் நேரம் இல்லை என்றாலும் மாஸ்டர் கைடு ஏற்பாடு செய்த ஆட்கள் என் புகாரை கேட்டதும் கோபமுற்று அவனை உதைத்தனர். அடுத்த நொடியே ஃபாங்ஜா தூக்கி எறியப்பட்டான். ஃபாங்ஜா வலியால் துடிப்பதை கவனித்தபடி குயிங்கா என்னை அணைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார். ஃபாங் யுசுவான் எங்கே? குயிங்காவுக்கு ஃபாங்ஜாவை மேலும் தண்டிக்க விருப்பமிருந்தாலும் ஃபாங் யுசுவானை கண்டுபிடிப்பதே முக்கியமாக இருந்தது. ஃபாங் யுசுவானை தேடுவதை கேட்ட ஃபாங்ஜா குயிங்கா ஏதோ ஒரு பணக்காரர் என்று தவறாக எண்ணினான். அவரை தடுக்க அங்கேயே வைத்து ஃபாங் யுசுவானை பற்றி ஃபாங்ஜா பொய் சொல்லத் தொடங்கினான். அந்த பெண் ஃபாங் யுசுவான் சிறு வயதிலிருந்தே என்னை வசியப்படுத்த முயல்கிறாள். அப்படிப்பட்டவள் இன்னும் உங்களுக்கு தேவையா? அவன் பேசி முடிக்கும் முன்பே அவன் வீழ்த்தப்பட்டான். குயிங்காவின் கருப்பு காலனி அவனது முகத்தை அழுத்தியது. ஃபாங் யுசுவான் எப்படிப்பட்டவள் என்று நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. குயிங்கா பலமாக மிதித்ததில் ஃபாங்ஜாவின் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. வரவேற்பறையில் அவன் உதைக்கப்பட்டு மிதிக்கப்பட்டான். சத்தத்தை கேட்ட ஃபாங் மோ ஃபாங் யுசுவானை கவனிக்காமல் கதவை பூட்டிவிட்டு தன் மகனை காக்க ஓடி வந்தாள். நீங்கள் யார்? என்ன செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? என் மகனை விட்டுவிடுங்கள். நான் போலீஸை அழைக்கிறேன். நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார்கள். ஃபாங்முவின் முகம் வெளிரி போனது. அவர்களை மிரட்டவே அவள் போலீஸ் என்றாள். ஆனால் அவர்கள் தீவிரமாக இருந்தனர். அப்போதுதான் குயிங்காவின் கைகளில் என்னை பார்த்தாள். நான் சாகவில்லை என்று பார்த்ததும் அவள் நினைத்தாள், நல்லது, குறைந்தது இந்த குழந்தை சாகவில்லை. என் மகன் சிறைக்கு செல்ல மாட்டான். இரட்டை மேற்கோள்குறி. நீங்கள் உண்மையில் யார்? உங்கள் கையில் இருக்கும் அந்த குழந்தை எங்கள் குடும்பத்தை சேர்ந்தது. எங்கள் குழந்தையை தூக்கிக் கொண்டு எங்கள் வீட்டிற்கே வந்து அடிக்கிறீர்களா? போலீஸ் வந்ததும் உங்களுக்கு தான் ஆபத்து. அவள் குயிங்காவை தள்ள முயன்றாள். ஆனால் இருவர் அவளை தடுத்தனர். மற்ற இருவர் ஃபாங் யுசுவானை தேடினர். விரைவிலேயே ஃபாங் யுசுவான் மீட்கப்பட்டாள். வெளியே அழைத்து வரப்பட்ட அவள் குயிங்காவின் கைகளில் என்னை பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் என்னை அணைக்க முயன்றாள். ஆனால் அவள் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. நான் திரும்பி பார்த்தபோது ஃபாங் யுவான் மயங்கி விழுந்தாள். ஐயா, மிஸ் ஃபாங் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள். அவளுக்கு காய்ச்சல் இருக்கிறது. அவளை அழைத்துச் செல்லுங்கள். அம்மா 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 பொறுங்கள். உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போது உன்னை தூக்க முடியாது. அவளை டாக்டரிடம் அழைத்துச் செல்லலாம், வா. சரி. குயிங்கா என்னை சமாதானப்படுத்திய போது போலீஸ் வந்து சேர்ந்தது. முக்கிய அதிகாரியாக வந்தவர் குயிங்காவின் சிறு வயது நண்பர். குயிங்கா என்னை தூக்கிக் கொண்டு நிலைமையை விளக்க அவர்கள் உடனடியாக அந்த தாயையும் மகனையும் அழைத்துச் சென்றனர். குடும்பத்தின் சட்டக்குழு ஃபாங் ஜெனியை சும்மா விடப்போவதில்லை. அதன் பிறகு குயிங்கா என்னையும் ஃபாங் யுஷ்வானையும் குடும்பத்தின் பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். அந்த பங்களாவில் மருத்துவர்களும் செவிலியர்களும் தயாராக இருந்தனர். அவர்கள் எனக்காக வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இப்போது என் தாய்க்காக பயன்பட போகிறார்கள். வழியில் நான் என் அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு என் சிறிய முகத்தை அவர் முகத்தோடு அணைத்துக் கொண்டேன். இந்த சிறிய மற்றும் பெரிய ஜோடியை பார்த்த குயிங்காவால் அவரது சொந்த இரண்டாவது அண்ணன் இவ்வளவு கொடூரமாக எங்களை வெளியே கைவிட்டது எப்படி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. குயிங்கா மனதிற்குள் தனது அண்ணனை திட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அன்றிலிருந்து அவனது அண்ணனும் மருத்துவமனையில் இருக்கப் போவதில்லை என்பது அவருக்கு தெரியவில்லை. நான் என் தந்தையோடு தங்குவதற்காக முதியவர் குயிச்சென்னையும் வீட்டிற்கே கொண்டு வந்தார். செல்லமே, நாம் வீட்டிற்கு வந்துவிட்டோம். இனிமேல் இது உனக்கும் உன் அம்மாவுக்கும் உள்ள வீடு. மாமா உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார். மாமாவை உன் அப்பா போலவே நினைத்துக்கொள். குயிங்கா இதை மிகுந்த உற்சாகத்துடன் கூறினார். ஆனால் சரியாக அந்த நேரத்தில் அவனது அண்ணன் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டான். ஓ, என்ன ஒரு தற்செயல் நிகழ்வு. உன் சாகாத உயிரியல் தந்தையும் திரும்பி வந்துவிட்டார். என் தந்தை வந்துவிட்டார் என்று கேள்விப்பட்டும் நான் திரும்பி பார்க்க கூட இல்லை. அந்த நேரத்தில் நான் என் அம்மாவை மட்டுமே பார்க்க விரும்பினேன். இரு கைகளாலும் என்னை தூக்கி வைத்திருந்த குயிங்கா தொலைவில் இருந்த குயிச்சென்னையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். வெளியில் யாரும் சீண்ட அஞ்சும் ஒரு இளவரசராக குயிங்கா இருந்தாலும் குயிச்சனுக்கு முன்னால் அவர் சிறுவயதிலிருந்தே உதைப்பட்ட ஒரு ஏழை தம்பிதான். குயிங்கா இப்போதும் பின்வாங்கிக் கொண்டிருந்தார். நான் என் அம்மாவை மட்டுமே கவனித்தபடி அங்கிருந்த பாதுகாவலர் மாமாக்களிடம் பேசினேன். மாமாக்களே, மென்மையாக இருங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. என் அம்மா காரிலிருந்து இறங்கும்போது அவர் மீது மோதிவிடாதீர்கள். என் தீவிர பார்வையில் ஃபாங் யுஷ்வான் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு தனியார் மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டார். நான் தாத்தாவையும் மீண்டும் பார்த்தேன். முதியவர் அருகில் வந்து குயிங்காவின் கைகளிலிருந்து என்னை வாங்கிக் கொண்டார். செல்லமே, அம்மாவுக்கு சிகிச்சை நடக்கிறது. சிகிச்சை முடிந்து அவர் ஓய்வெடுத்தால் அவர் சரியாகி விடுவார். அவரை பற்றி இனி கவலைப்படாதே. ஃபாங் யுஷ்வானின் மருத்துவ பரிசோதனை முடிந்தது. உதவியாளர் வெளியே வந்து ஃபாங் நீண்டகால வேலைப்பளுவால் உடல் பலவீனமடைந்துள்ளதாகவும் அதோடு சரியான நேரத்தில் கவனிக்கப்படாத காய்ச்சலால் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் கூறினார். காய்ச்சல் குறைந்து சரியான சத்துணவு கிடைத்தால் அவர் குணமடைந்து விடுவார். தாத்தாவின் கைகளில் இருந்தபோது என்னையும் என் அம்மாவையும் காப்பாற்றியது அவர்கள்தான் என்று தெரிந்ததால் நான் அவர்கள் இருவரிடமும் மிகுந்த நெருக்கமாக உணர்ந்தேன். தாத்தா என்னை தூக்கிக் கொண்டதை நான் அமைதியாக அனுமதித்தது மட்டுமின்றி ஆர்வத்துடன் அவர் முகத்தை தொடவும் முயன்றேன். தாத்தா என்னை வெளியே விளையாட அழைத்துச் செல்வாரா? அம்மாவோடு நான் வெளியே சென்றபோது சமூக வளாகத்தில் பல தாத்தா பாட்டிகள் என்னை போன்ற குழந்தைகளோடு விளையாடுவதை பார்த்தேன். அதனால் வருங்காலத்தில் தாத்தாவும் என்னை வெளியே விளையாட
அழைத்துச் செல்வாரா என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். தாத்தா கூ என் மென்மையான சிறிய கையை உணர்ந்ததும் அவரது கண்டிப்பான முகம் முற்றிலும் இளகியது. அவர் உடனடியாக புன்னகைத்து தலையசைத்தார். நிச்சயமாக தாத்தா உன்னை வெளியே விளையாட அழைத்துச் செல்வார். இனிமேல் தாத்தா உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார். நான் அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்ததும் தாத்தா கூ தன் சொத்து முழுவதையும் எனக்கு கொடுக்க விரும்பினார். எவ்வளவு பரிதாபமான காட்சி. தாத்தா கூவுக்கு 4 குழந்தைகள் இருந்தனர். ஆனால் யாரும் அவரை நெருங்க அனுமதிப்பதில்லை. இரண்டாவது மகனான குய்சென் தீவிர கிருமி பீதியால் பாதிக்கப்பட்டவர். 4வது மகன் குயிங்கா தன் இரண்டாவது அண்ணன் யாரையும் முத்தமிட விடாததை பார்த்து அதை பின்பற்றினான். அவனும் தன் அப்பாவை முத்தமிட அனுமதிக்க மறுத்தான். மூத்த மற்றும் 3வது குழந்தைகளுக்கும் தனித்தனி விசித்திரமான குணங்கள் இருந்தன. தாத்தா கூ பல குழந்தைகளை வளர்த்தார். ஆனால் நான் வந்த பிறகுதான் ஒரு குழந்தை தரும் அன்பின் கதகதப்பை அவர் முதலில் அனுபவித்தார். தாத்தா எனக்கு பால் வேண்டும். என் வயிற்றில் உணவு இல்லை. நான் இன்னும் சிறியவள். அம்மா சமைக்கும் உணவை தினமும் சாப்பிட்டாலும் பால் குடிப்பதை இன்னும் நிறுத்தவில்லை. அம்மாவின் சமையலை விட எனக்கு பால் தான் மிகவும் பிடித்திருந்தது. அப்படியென்றால் நாம் இப்போது சாப்பிடச் செல்லலாம். சமையலறையில் உணவு தயாராக இருக்கிறது. குழந்தைக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்றால் தாத்தா உனக்கு பால் தயாரித்து தருகிறேன். சரி. எனக்கு சாப்பிட விருப்பமில்லாததால் என் கொழுத்த சின்ன முகம் தயங்கியது. ஆனால் தாத்தா அவ்வளவு அன்பாக கெஞ்சியதால் அவருக்கு மரியாதை கொடுக்க முடிவு செய்தேன். சீக்கிரமே நாங்கள் சாப்பாட்டு அறைக்கு சென்றோம். தாத்தா கூ என் சின்னஞ்சிறு கைகளை கழுவிவிட்டார். வா செல்லமே, இந்த இறைச்சி பண்ணை சாப்பிட்டு பார். அவர் ஒரு முழு பண்ணை என்னிடம் கொடுத்தார். அந்த இறைச்சி பண்ணை தவிர எனக்கு முன்னால் பல சுவையான உணவுகள் இருந்தன. நான் அந்த பெரிய பண்ணை பார்த்தேன். அது அம்மாவின் சமையலை விட அழகாகவும் மணமாகவும் இருந்தது. நான் வாயை அகல திறந்து பெரிய கடியாக கடித்தேன். அந்த பண் மெல்லிய தோலையும் நிறைந்த உட்பொருளையும் கொண்டிருந்தது. நான் கடித்தவுடன் இறைச்சி சுவை தெரிந்தது. நான் சுவைத்ததை பார்த்த தாத்தா கூ என் கண்கள் திடீரென பிரகாசிப்பதை கவனித்தார். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. இவ்வளவு சுவையான இறைச்சி பண்ணை நான் சாப்பிடுவது இதுவே முதல் முறை. எனக்கு பிடித்திருப்பதை பார்த்து தாத்தா கூ புன்னகைத்து மற்ற உணவுகளையும் ஊட்டினார். இதுவும் நன்றாக இருக்கிறது. ஒரு கடி இறைச்சி பண் மற்றும் தாத்தா ஊட்டிய ஒரு கடி காய்கறி என நான் மகிழ்ச்சியுடன் என் சின்ன தலையை அசைத்தேன். நான் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு தாத்தா கூவும் மகிழ்ச்சியடைந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சாதாரண குழந்தையை வளர்க்க முடியும் என்று அவர் இறுதியாக உணர்ந்தார். முதியவரும் சிறுவனும் நீண்ட நேரம் உணவருந்தும் அறையில் இருந்தனர். நான் 2 இறைச்சி பண்கள், 2 கோழிக்கால்கள், 3 துண்டு விலா எலும்புகள், ஒரு சிறிய ஒட்டும் அரிசி அப்பளம் மற்றும் ஒரு கிண்ணம் மெலிந்த இறைச்சி கஞ்சி சாப்பிட்டேன். நான் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன். பழைய மாஸ்டர் கூ என் பசியை அறியாததால் ஆரம்பத்தில் என்னை அனுமதித்தார். என் வயிறு வீங்கியிருப்பதை பார்த்த பிறகுதான் நாம் நிறுத்த வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். குழந்தையே, இப்போது போதும், சாப்பிட வேண்டாம். பிறகு நாம் மீண்டும் சாப்பிடலாம். சரி. பழைய மாஸ்டர் கூ என் சிறிய கைகளையும் முகத்தையும் கழுவி என்னை அம்மாவின் அறையில் வைத்தார். ஃபாங் யுஷ்வானின் அறை குய்சென்னின் அறைக்கு அடுத்ததாகவே இருந்தது. அந்த அறை மிக பெரியதாக இருந்தது. தரையில் மென்மையான மெத்தைகள் மற்றும் பல பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தன. அப்பா, குழந்தையின் அம்மா இப்போது மோசமான நிலையில் இருக்கிறார். இணையத்தில் அவர் மீது வீணான பழி சுமத்தப்படுகிறது. திரையுலகிற்கு சென்ற பி குடும்பத்தின் 3வது பெண், குழந்தையின் அம்மா தனது காதலனை திருடிவிட்டதாக கூறுகிறாள். மக்கள் கருத்துக்கள் பெரிதாகி வருகின்றன. மேலும் இன்று மற்றும் நாளை அவருக்கு வேலை திட்டமிடப்பட்டுள்ளது. குயங்கா ஃபாங் யுஷ்வானின் நிலைமையை விரிவாக தெரிவித்தார். பழைய மாஸ்டர் கூ ஃபாங் யுஷ்வான் மீதான அவதூறுகளை நம்பவில்லை. அவர் தலையை மட்டும் அசைத்தார். வேலை இருந்தாலும் என்ன, இல்லாவிட்டாலும் என்ன, ஆரோக்கியத்தை விட முக்கியமானது எதுவுமில்லை. யுஷ்வான் குணமடைந்த பிறகு வேலையை பற்றி பேசலாம். குயங்கா தனது அறிக்கையை முடித்ததும் பழைய மாஸ்டர் கூ எழுந்து நின்றார். நான் வீட்டில் மிகவும் நிம்மதியாக இருப்பதை பார்த்து என்னை அழைத்துக் கொண்டு அடுத்த அறையில் இருக்கும் குய் சென்னை பார்க்க சென்றார். குழந்தையே, பார், இவர்தான் உன் அப்பா. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னும் கண் விழிக்கவில்லை. நமது குழந்தை அப்பாவுடன் அதிக நேரம் இருந்தால் அப்பா சீக்கிரம் எழுந்து விடுவார். அப்படி சொல்லி பழைய மாஸ்டர் கூ என்னை குய் சென்னின் படுக்கையில் வைத்தார். குய் சென் அமைதியாக படுக்கையில் படுத்திருந்தார். அவருடைய அழகிய முகம், கண்கள் மூடியிருந்தாலும் ஒருவித குளிர்ச்சியான உணர்வை வெளிப்படுத்தியது. அது மக்களை தள்ளி இருக்கச் செய்தது. என் குண்டான சிறிய உடல் அப்பாவின் மீது பட்டது. நான் என் உருண்டையான கண்களை சிமிட்டி அவருடைய அழகான முகத்தை உற்று நோக்கினேன். பழைய மாஸ்டர் கூ தந்தை மற்றும் மகனை பார்த்து மனமுருகி நின்றார். அந்த காட்சி மிகவும் கச்சிதமாக இருப்பதாக பழைய மாஸ்டர் கூ நினைத்த அடுத்த நொடி என் குண்டான சிறிய கையால் அப்பாவின் முகத்தில் ஓங்கி அறைந்தேன். கெட்ட அப்பா. அப்பாவுக்கு குழந்தையை பிடிக்கவில்லை. நான் திடீரென அறைந்ததை பார்த்து பழைய மாஸ்டர் கூ திகைத்து நின்றார். குழந்தையே, ஏன் அப்பாவை அடித்தாய்? அப்பாவுக்கு குழந்தையை பிடிக்கவில்லை. நான் சிறியவள், முட்டாள் இல்லை. நான் விளையாட வெளியே செல்லும்போது மற்ற குழந்தைகளுக்கு அப்பா இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு இல்லை. என்னை விரும்பும் அப்பா இல்லாத ஒரு சிறிய செல்லக்குட்டி நான். பழைய மாஸ்டர் கூவின் இதயம் வேதனைப்பட்டது. நான் உளறுவதை அவர் காது கொடுத்து கேட்கிறாரா? நமது யுவான் பாவோ அப்பா இல்லாத குழந்தை கிடையாது. செல்லமே, அப்பா எழுந்ததும் என்ன நடந்தது என்று தாத்தா அவரிடம் கேட்பார். அப்பா யுவான் பாவோவை கைவிட மாட்டார். பழைய மாஸ்டர் கூவுக்கு தன் மகனை பற்றி நன்றாக தெரியும். குய்சென் பார்ப்பதற்கு குளிர்ச்சியாகவும் தூரமாகவும் இருந்தாலும் அவருக்கு பொறுப்புணர்வு உண்டு. நான் அவரது சொந்த மகன். அவர் என்னை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். தாத்தாவின் சமாதானத்தால் என் குண்டுக்குட்டி உள்ளங்கை அப்பா முகத்தில் அறைவதை நிறுத்தியது. தாத்தா, கட்டிக்கொள்ளுங்கள். அப்பாவை பார்த்த பிறகு நான் அம்மா இருக்கும் அறைக்கு தூங்கச் செல்ல விரும்பினேன். பழைய மாஸ்டருக்கு நான் தூங்கும் குவினுடன் இருக்கச் சொன்னார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். எனக்கு அம்மா மட்டும்தான் வேண்டும். சரி, அப்படியானால் நாம் அம்மாவிடம் செல்வோம். ஆனால் செல்லமே, இனிமேல் அப்பாவோடு அதிக நேரம் செலவிடுவதாக தாத்தாவிடம் சத்தியம் செய்ய முடியுமா? சரி, நான் அப்பாவோடு அதிக நேரம் செலவிடுகிறேன். அப்பா எழுந்ததும் அவர் ஏன் என்னை வேண்டாம் என்று சொன்னார் என்று நான் கேட்பேன். தாத்தாவிடம் வாக்களித்த பிறகு அவர் என்னை அம்மாவிடம் தூங்க அழைத்துச் சென்றார். அந்த நாள் எனக்கு கடினமாக இருந்தது. எனக்கு தூக்கம் சொக்கியது. பழைய மாஸ்டர் கூவும் குயிங்காவும் என்னை உறங்க வைக்க முயன்றனர். ஆனால் நான் தலையணையில் படுத்து என் குண்டுக்குட்டி இடுப்பை தூக்கிக் கொண்டு கண்களை மூடி உடனே தூங்கிவிட்டேன். இந்த வேடிக்கையான தூங்கும் நிலையை கண்டு குயிங்காவ் தன் போனை எடுத்து வரிசையாக 6 புகைப்படங்களை எடுத்தார். யுவான் பாவோ மிகவும் அழகாக இருக்கிறான். அப்பா, என் இரண்டாவது சகோதரன் சிறுவயதில் இப்படித்தான் அழகாக இருந்தானா? இல்லை, குய்சென் எப்போதும் ஒழுக்கமானவன். அவன் மிகவும் முறையாக தூங்குவான். பழைய மாஸ்டருக்கு குய்சென் சிறுவயதில் இருந்ததை நினைத்து பார்த்து பின் யுவான் பாவோவை உற்று நோக்கி அந்த அழகு அவனது தாயிடமிருந்து வந்திருக்கலாம் என்று நினைத்தார். இந்த எண்ணத்துடன் ஃபாங் யுஸ்வான் மீதான அவரது அபிப்பிராயம் இன்னும் கூடியது. யுவான் பாவோ அம்மாவோடு தூங்கினான். பழைய மாஸ்டர் கூவும் குயிங்காவும் நீண்ட நேரம் தங்கவில்லை. அறையில் செவிலியர்கள் இருந்ததால் அவர்கள் அங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய மாஸ்டருக்கு சமீபகாலமாக பதற்றமாக இருந்தார். முதன்முறையாக அவர் நிம்மதியடைந்து தூக்கத்தை உணர்ந்தார். குயிங்கா, யுவான் பாவோவை காயப்படுத்தியவர்களை பற்றி என்ன? முஃபிங்
இப்போதுதான் என்னிடம் பதில் சொன்னார். ஃபாஞ்சின் சூதாட்டக்காரர் என்றும் பணம் தொலைத்ததால் யுவான் பாவோவின் அம்மாவிடம் பணம் கேட்க வந்ததையும் அவர் உறுதிப்படுத்தினார். அவள் பலமுறை இடம் மாறியும் இன்று அவன் அவளை கண்டுபிடித்து விட்டான். அவன் யுவான் பாவோவை வைத்து மிரட்டி பணம் பறிக்க வந்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக யுவான் பாவோவை கீழே போட்டுவிட்டான். அப்பா, அவனை சிறையில் அடைப்பது அவனுக்கு மிக எளிதான தண்டனை. நீங்கள் இதை பற்றி இனி கவலைப்பட தேவையில்லை. இதை என்னிடம் விட்டுவிடுங்கள். குயிங்கா சிரித்த முகத்துடன் கூடிய பிளேபாய் போல தெரிந்தான். யாரையாவது துரத்தும்போது கலகலப்பாக இருப்பான். ஆனால் அவன் இரத்தத்தில் ஒரு குணம் இருந்தது. அவன் குடும்பத்திற்கே உரிய அந்த தந்திரமான குணத்தை கொண்டிருந்தான். அவரை உண்மையிலேயே கோபப்படுத்துபவர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். முதியவர் தனது மகனின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டார். அவர் சற்று தயங்கினார். பின் அதை எதிர்க்காமல் மௌனமாக இருந்தார். காலம் கடந்தது. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் என் சிறிய மாமா குயிங்காவை கண்டேன். கனவில் குயிங்கா காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அவருக்கு முன்னால் ஒரு அழகான இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். ருவான், நீ நலமாக இருக்கிறாயா? லூ ருவானை காப்பாற்றச் சென்றபோது குயிங்கா தாக்கப்பட்டார். பலமுறை குத்தப்பட்டு கீழே விழுந்தார். அவர் நீட்டிய கையில் ரத்தம் படிந்திருந்தது. லூ ருவான் குளிரான பார்வையுடன் பின்வாங்கினாள். நிச்சயமாக நான் நலமாக இருக்கிறேன். இப்போது ஆபத்தில் இருப்பது நீதான். நீ இறுதியாக சாகப் போகிறாய். உன்னிடம் உண்மையை சொல்கிறேன். இந்த தருணத்திற்காக நான் நீண்ட காலம் காத்திருந்தேன். காதல் என்ற பெயரில் நீ செய்த பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கவில்லை தெரியுமா? நீ அழித்த சாஞ்சின் லியான் தான் நான் உண்மையாக காதலிக்கும் மனிதன். நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டியவர்கள். என் மகிழ்ச்சியை நீ அழித்ததற்கு நீயே காரணம். லூ ருவானின் குற்றச்சாட்டுகள் இறந்து கொண்டிருந்த குயிங்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சாஞ்சின் லியான் உன்னை ஒரு பொம்மையாக தெற்கு நாட்டுக்கு விற்க திட்டமிட்டான். அவன் அவர்களுடன் விலையை கூட பேசி முடித்து விட்டான். லூ ருவான், உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? உன் பொய்களை நான் நம்பவில்லை. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீ என் மீது பைத்தியமாக இருந்தாய். அதனால் என்னால் சாக வேண்டியது உனக்கு தகுதியே. அத்துடன் அந்த கனவு முடிந்தது. தனது சிறிய மாமாவின் இரத்தக்கரையுடனான காட்சியால் பயந்து போன யுவான்பா கத்திக்கொண்டே கண் விழித்தான். கண்கள் முழுமையாக திறப்பதற்கு முன்பே அழத் தொடங்கினான். ஃபாங் யுஷுவானின் காய்ச்சல் குறைந்து விட்டது. அவள் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது உடல் நீண்ட காலமாக பதற்றமாகவும் சோர்வாகவும் இருந்தது. காய்ச்சல் தணிந்திருந்தாலும் அவள் ஆழ்ந்த உறக்கத்தின் மூலம் மீண்டு கொண்டிருந்தாள். யுவான்பாவை ஆறுதல் படுத்த அவள் விழிக்கவில்லை. அறையில் இருந்த செவிலியர் உடனடியாக யுவான்பாவை எடுத்து சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் யுவான்பாவுக்கு அவர் வேண்டாம். அவன் சத்தமாக அழுதான். அவனது பருத்த முகம் சிவந்து போனது. செவிலியரால் அவனை அமைதிப்படுத்த முடியவில்லை. அதனால் விரைவாக குயிங்காவுக்கு தகவல் தெரிவித்தார். விரைவில் குயிங்கா வந்து செவிலியரிடமிருந்து யுவான்பாவை வாங்கிக் கொண்டார். செல்லமே, அழாதே அழாதே, இதோ சின்னமாமா வந்துவிட்டேன். நமது யுவான்பாவுக்கு என்ன ஆச்சு? கெட்ட கனவு ஏதாவது கண்டாயா? குயிங்கா அன்புடன் யுவான்பாவை சமாதானப்படுத்தினார். யுவான்பா உயிரோடு இருக்கும் தன் சின்ன மாமாவை பார்த்து நீண்ட நேரத்திற்கு பிறகு அழுவதை நிறுத்தினான். அவன் தன் சிறிய பருத்த கையை நீட்டி குயிங்காவின் மார்பை தொட்டான். இப்போது அங்கே எந்த கத்திகளும் குத்தப்படவில்லை. மாமா சாக மாட்டார். தன் மாமா இறக்கக்கூடாது என்று யுவான்பா கண்ணீருடன் வேண்டினான். சரி, குட்டி மாமா சாக மாட்டேன். குட்டி மாமா நீண்ட ஆயுளுடன் வாழ்வேன். குச்சங்கா சாக மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தும் யுவான்பா இன்னும் பயந்துதான் இருந்தான். மீதமுள்ள நேரம் முழுவதும் யுவான்பா குச்சங்காவையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த குட்டி பையன் இன்னும் பதற்றமாக இருப்பதை பார்த்த குச்சங்கா அவனை அப்படியே அணைத்துக் கொண்டார். மாமாவும் மருமகனும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்துக் கொண்டிருந்தபோது திடீரென குச்சங்காவின் போன் ஒலித்தது. அவர் அழைப்பாளர் அடையாளத்தை பார்த்தார். பிறகு ஒரு கையால் யுவான்பாவை அணைத்தபடி மறு கையால் போனை எடுத்தார். குச்சங்கா, எடிட்டர் எம்முடன் என் சந்திப்பை நீதான் ஏற்பாடு செய்தாயா? ஏன் எப்போதும் தலையிட்டுக் கொண்டிருக்கிறாய்? டாஷல் ருயானின் வார்த்தைகள் தடைபட்டன. அவள் குரலை கேட்ட யுவான்பாவின் பருத்த குட்டி கை சட்டென பாய்ந்து போனை பிடுங்கி தரையில் வீசியது. நான் பார்க்க சிறியவனாக இருந்தாலும் வியக்கத்தக்க வகையில் வலிமையாக இருந்தேன். குச்சங்கா புதிதாக வாங்கியிருந்த போன் விழுந்ததில் உடைந்தது. குச்சங்கா சில நொடிகள் போனை திகைப்புடன் பார்த்தார். பிறகு என்னை பார்த்ததும் இன்னும் குழப்பமடைந்தார். செல்லமே, ஏன் மாமாவின் போனை தூக்கி எறிந்தாய்? மாமா அப்போதுதான் பேசிக் கொண்டிருந்தேன். பொருட்களை வீச வேண்டும் என்றால் மாமா போன் பேசி முடிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். சரி. குச்சங்கா போனை வீசிய குட்டி பையனை அதட்டிக் கொண்டிருந்த போது அவர் முடிப்பதற்குள் நான் உதட்டை பிதுக்கிக் கொண்டு அழத் தொடங்கினேன். அழாதே அழாதே, மாமா உன்னை திட்டமாட்டேன் செல்லமே, அழாதே. நெற்றியில் கட்டுடன் கண்களில் நீருடன் இருந்த அந்த குட்டி பையனை பார்த்ததும் குச்சங்காவின் இதயம் நொந்தது. அந்த குட்டி பையன் பகலில் கடுமையாக காயமடைந்திருந்தான். இப்போது நான் ஒரு போனுக்காக புலம்பிக் கொண்டிருந்தேன். நான் எவ்வளவு தகுதியற்ற மாமா. குழந்தைகளை வளர்த்த அனுபவம் இல்லாத குச்சங்கா தன் குடும்பத்தின் ஒரே குட்டி பையனை கொஞ்ச வேண்டும் என்று மட்டுமே அறிந்திருந்தார். மோசம் மோசம், அவள் மாமாவை துன்புறுத்துகிறாள். குச்சங்கா இந்த சொல்லிக் கொடுப்பதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் யுவான்பா தன்னை நினைத்து கவலைப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்டார். செல்லமே, அந்த அக்கா மோசமானவள் இல்லை. புள்ளி. அவள் கொஞ்சம் பிடிவாதமானவள், அவ்வளவுதான். உண்மையில் அவள் நல்லவள் தான். குச்சங்கா தனக்குள் நெகிழ்ச்சியுடன் ரூருயானுக்காக விளக்கம் அளித்தார். அப்படியென்றால் மாமா துன்புறுத்தப்படுவதாக நினைத்துதான் செல்லம் போனை தூக்கி எறிந்தாயா? நம் குழந்தை எப்படி இவ்வளவு அன்பானவனாக இருக்க முடியும்? குச்சங்காவால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. புள்ளி. அவர் குனிந்து என் வலது கன்னத்தில் முத்தமிட்டார். நான் என் குட்டி கையால் அவர் முகத்தை தள்ளிவிட்டேன். பெரியவரும் சிறியவரும் சோபாவில் சிறிது நேரம் விளையாடினார்கள். நீண்ட நேரம் கழித்து ரூருயானுக்கு திரும்ப அழைக்க குச்சங்கா நினைத்தார். ஆனால் நான் கவனித்துக் கொண்டிருந்ததால் அவரால் ஒரு அழைப்பு கூட மேற்கொள்ள முடியவில்லை. குச்சங்கா வேறு வழியில்லாமல் என்னை தூக்கிக் கொண்டு கார்ட்டூன் புத்தகங்களை பார்க்க தொடங்கினார். ஓல்ட் மாஸ்டருக்கு வாங்கிய பொருட்களில் குழந்தைகளுக்கான பட புத்தகங்களும் இருந்தன. நாங்கள் இருவரும் சேர்ந்து விளையாடினோம். தாத்தாவிடம் நான் கொடுத்த வாக்குறுதி எனக்கு நினைவிருந்தது. எனவே சிறிது நேரம் விளையாடிய பிறகு தரையிலிருந்து எழுந்து தள்ளாடி குயிச்சனின் அறைக்கு சென்றேன். அப்பா இன்னும் எழுந்திருக்கவில்லை. எனது குட்டி கைகள் மீண்டும் அப்பாவின் முகத்தில் அடிக்க செல்வதை தாத்தா கவனித்தார். நான் கையை நீட்டுவதை பார்த்த குயிங்கா என்னை பின்னுக்கு இழுத்தார். அவரை அடிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? குயிங்காவிற்கு தான் சிறுவயதில் இருந்தபோது நினைவுக்கு வந்தது. அவன் ஒரு பொம்மை துப்பாக்கியால் குவானின் நெற்றியில் குத்தி குயிசென் தனக்காக பாட வேண்டும் என்று வற்புறுத்தினான். குயிசான் முதலில் அவனை புறக்கணித்தார். ஆனால் அந்த முறை அவன் துணிச்சலாக பொம்மை துப்பாக்கியால் குயிசென்னின் நெற்றியில் பலமாக அடித்தான். அவரது நெற்றி உடனடியாக சிவந்து போனது. விரைவில் குயிங்காவின் பின்பக்கமும் சிவந்து போனது. தன் குழந்தை பருவத்தில் நடந்த தண்டனைகளை நினைவு கூர்ந்த குயிங்காவிற்கு தன் சகோதரருக்கு இரக்கமே இல்லை என்பது நன்றாக தெரியும். அவருக்கு குழந்தைகளை சுத்தமாக பிடிக்காது. யுவான்பா எவ்வளவு அழகானவராக இருந்தாலும் கல்நெஞ்சக்கார சகோதரருக்கு அதை பற்றி கவலை இருக்காது. எனவே யுவான்பா வின் பாதுகாப்பிற்காக அவனை அதிகம் தூண்டிவிட குயிங்கா பயந்தார். குழந்தையே, போகலாம் வா. நீ அவரை பார்த்து விட்டாய். நாம் வேறு எங்காவது விளையாட போகலாம். இருட்டு
தூங்கும் வரை குயிங்கா என்னுடன் விளையாடினார். அதன் பிறகுதான் வோல்ட் மாஸ்டர் கு வந்தார். தாத்தாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் விழித்திருப்பதை பார்த்ததும் என்னை தூக்கிக் கொள்ள எனது குட்டி கைகளை உடனடியாக நீட்டினேன். வோல்ட் மாஸ்டர் கு மிகவும் சிரித்ததால் அவரது கண்களைச் சுற்றியுள்ள சுருக்கங்கள் ஆழமடைந்தன. தாத்தாவின் செல்ல குழந்தை, ஏனெனில் ஃபாங் யூசுவான் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார். இரவு உணவை வோல்ட் மாஸ்டர் குயிங்கா மற்றும் நான் தான் பகிர்ந்து கொண்டோம். அப்பா, யுவான் பா வின் வயிறு உப்பியிருக்கிறது. அவனுக்கு வயிறு நிறைந்து விடவில்லையா? வோல்ட் மாஸ்டர் கு பதிலளிக்கும் முன்பே என்னை கவனித்துக் கொள்ளும் செவிலியர் வந்து அவர்களுக்கு நினைவூட்டினார். மிஸ்டர் கு, யுவான் பா கடந்த வேளையில் அதிகமாக சாப்பிட்டு விட்டான். இன்னும் அவனுக்கு உணவு செரிக்கவில்லை. இந்த வேளை உணவை அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதுதான் நல்லது. செவிலியர் என் குட்டி வயிற்றை மசாஜ் செய்திருந்தார். ஆனால் நான் ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டதால் செரிமானமாக அவகாசம் தேவைப்பட்டது. இரட்டை மேற்கோள் குறி. சரி, அப்படியானால் இந்த முறை அவனுக்கு உணவு வேண்டாம் என்று கூறி வோல்ட் மாஸ்டர் கு என்னை மேஜையிலிருந்து தூக்கிச் செல்ல முயன்றார். ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை. மேஜையில் இருந்த உணவை கண்ணீருடன் பார்த்தேன். இரட்டை மேற்கோள் குறி. சாப்பிடணுமா சாப்பிடணுமா? நான் இறுதியாக மிகவும் சுவையான உணவை சுவைத்திருந்தேன். இப்போது எனக்கு பிடித்த பார்முலா பால் கூட அவ்வளவு ஈர்ப்பாக இல்லை. நான் திட உணவை சாப்பிட விரும்பினேன். குழந்தையே, நாளை நாம் சாப்பிடலாம். இருப்பினும் செரிமானத்திற்காக அவர் எனக்கு சில ஹாவ்தோன் துண்டுகளை கொடுத்தார். அவை புளிப்பும் இனிப்புமாக இருந்தன. அவற்றை மென்று தின்றபடி நான் தயக்கத்துடன் அடம் பிடிப்பதை நிறுத்தினேன். தொடர்ந்து 2 நாட்களாக நான் வீட்டிலேயே ஓய்வெடுத்தேன். போன் யுஷுவானும் கு வீட்டில் ஒரு பகலும் இரவும் முழுமையாக உறங்கினார். யுவான் பாவோ குரலை கேட்டதும் பொம்மைகளை தனது குண்டான சிறிய கைகளால் பிடித்தபடி வாசலிலிருந்து உள்ளே ஓடி வந்தேன். அம்மா! அந்த சிறுவன் பாய்ந்து வந்து தன் தாயின் கைகளில் இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அம்மா, யுவான் பா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அம்மா உன்னை பார்க்கட்டும். யுவான் பா, என்னை மன்னித்து விடு. எல்லாம் அம்மாவின் தவறுதான். அம்மா, உன்னை காப்பாற்ற தவறிவிட்டேன். அம்மா, அழாதீர்கள். குழந்தை, நன்றாக இருக்கிறேன். தாத்தா நிறைய பொம்மைகளை வாங்கி கொடுத்தார். மாமா என்னுடன் விளையாடுகிறார். அவள் யுவான் பாவை அழைத்துக் கொண்டு முதியவர் கூவை பார்க்கச் சென்றாள். அவரை பார்க்கச் சென்றபோது அவள் மிகுந்த கவலையுடனும் பயத்துடனும் இருந்தாள். முதியவர் கூ யுவான் பாபுவை அழைத்துச் சென்று விடுவாரோ என்று அவள் பயந்தாள். ஆனால் முதியவர் கூ முதலில் அவளுக்கு ஆறுதல் கூறினார். பயப்படாதே, உன்னை யுவான் பாவோவிடமிருந்து நான் பிரிக்க மாட்டேன். நீ தனியாக அவனை வளர்ப்பது சிரமம். இனிமேல் நீயும் யுவான் பாவோவும் இங்கேயே வசிக்கலாம். அப்படியென்றால் நானும் அவனுடன் அதிக நேரம் செலவிட முடியும். நீ என்ன நினைக்கிறாய்? முதியவர் கூ சொன்னதை கேட்டதும் மிகவும் ஆச்சரியமடைந்த ஃபோங் யுஷுவான் விரைவாக தலையசைத்தாள். சரி, நான் உங்களுக்கு வாடகை தருகிறேன். யுவான் பா கூ குடும்பத்தின் உறுப்பினர் என்பதை ஃபோங் யுஷுவான் அறிந்திருந்தால் அவனை அவர்கள் கவனிப்பதை தடுக்க அவளால் முடியவில்லை. ஆனால் அவளுக்கு கூ குடும்பத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. எனவே இலவசமாக அங்கே தங்க முடியாது. நீ யுவான் பாவின் தாய், நீயும் எங்கள் கூ குடும்பத்தின் ஒரு பகுதிதான். வருங்காலத்தில் இப்படி அந்நியமாக பேசாதே. முதியவர் கூ வெளியாட்களிடம் அவ்வளவு நெருக்கமாக இருக்க மாட்டார். ஆனால் ஃபோங் யுஷுவானிடம் அவர் மிகவும் கனிவாக இருந்தார். அவர் குயிச்சி சென்னின் உடல்நிலை குறித்து அவளிடம் பேசினார். இறுதியில் ஃபோங் யுஷுவானின் மனநிலை முன்பு போல பதற்றமாக இல்லை. ஃபோங் யுஷுவான் கூ வீட்டில் குடியேறினாள். யுவான் பாவோவை கவனிக்க ஆள் இருந்தது. யுவான் பா நன்றாக கவனிக்கப்படுவதைக் கண்ட ஃபோங் யுஷுவான் வேலைக்கு திரும்பினாள். அவள் தன் நிறுவனத்தை தொடர்பு கொண்டாள். ஆச்சரியப்பட ஏதுமில்லை, அவளுக்கு கண்டனம் கிடைத்தது. ஃபோங் யுஷுவான், இந்த சில நாட்களாக நீ செத்து போனாயா? நீ ஏற்கனவே இந்த நிலையில் இருக்கிறாய். நான் உனக்கு வேலை கொடுத்தேன், நீ அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் நீ காணாமல் போய்விட்டாய். லீ அண்ணா, நான் உடல்நலம் இல்லாமல் இருந்தேன். நான் 2 நாட்கள் மயக்க நிலையில் இருந்தேன். ஃபோங் யுஷுவான் தனக்காக விளக்கம் அளிக்க குரலை குறைத்து பேசினாள். வாயை மூடு. சிறுபிள்ளைத்தனமாக சாக்குப்போக்கு சொல்லாதே. உனக்காக நான் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஸ்டார்லைட் காலா விருந்து. நான் முகவரியை உனக்கு அனுப்புகிறேன். இப்போதே அங்கு கிளம்பி வா. இந்த நிகழ்ச்சியில் பல முன்னணி நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள். தற்போது புகழின் உச்சியில் இருக்கும் லூ ரூவானும் வருவாள். உன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு உடனே கிளம்பி வா. சரி, நான் தயாராகிறேன். ஃபாங் யூசுவான் ஒப்புக்கொண்டு அவசரமாக கிளம்ப தயாரானார். குயிங்கா கதவின் வழியாக சென்றபோது தவறுதலாக அவள் பேசிய தொலைபேசி உரையாடலை கேட்டுவிட்டார். அவர் புருவங்களை சுருக்கினார். அவள் வேலைக்கு செல்வது போல தெரியவில்லை. யாரோ அவளை மிரட்டுவது போல தெரிந்தது. அதை பற்றி நினைக்க நினைக்க அவருக்கு மிகுந்த அசௌகரியமாக இருந்தது. எனவே ஃபாங் யூசுவான் சென்ற பிறகு அவரும் உடைகளை மாற்றிக்கொண்டு ஸ்டார்லைட் விழாவிற்கு செல்ல தயாரானார். அந்த விழாவின் அமைப்பாளர் குயிங்ஹாவுக்கு தெரிந்தவர். உள்ளே செல்ல அவருக்கு அழைப்பிதழ் தேவையில்லை. மாமா, என்னை தூக்கிக்கோங்க. நான் ஓடிச் சென்று அவரது காலின் மீது அமர்ந்து கொண்டேன். அவர் கிளம்புவதை தடுக்க என் குண்டான பிட்டத்தை வைத்து அவரது பாதத்தை அழுத்தி பிடித்துக் கொண்டேன். யுவான் பா, நல்ல குழந்தையா இரு. மாமாவுக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு. நீ இங்கேயே தங்கி தாத்தாவுடன் விளையாடு. சரி, மாமா வரும்போது உனக்கு தின்பண்டங்கள் வாங்கி வருகிறேன். நான் என் தலையை ஆட்டிக்கொண்டு குயிங்ஹாவின் காலை இறுக கட்டிக்கொண்டு என் கன்னத்தை அதன் மீது அழுத்திக் கொண்டேன். குழந்தையை கூட்டிட்டு போங்க. குழந்தையை வெளியே கூட்டிட்டு போங்க. யுவான் பாவுக்கு வெளியே செல்வது என்றால் மிகவும் பிடிக்கும். தாத்தா வீட்டில் 2 நாட்களாக இருந்ததால் எனக்கு கொஞ்சம் சலிப்பாகிவிட்டது. தாத்தா வீடு பெரியதாக இருந்தாலும் நிறைய பொம்மைகள் மற்றும் விளையாட்டு வசதிகள் இருந்தாலும் அங்கே விளையாடுவதற்கு வேறு குழந்தைகள் யாரும் இல்லை. நான் கொஞ்சம் தனிமையாக உணர்ந்தேன். செல்லமே, மாமா விழாவுக்கு போகிறேன். அங்கே விளையாட ஒன்றுமில்லை. நம்ம யுவான் பா நல்ல குழந்தைதானே, இல்லையா? நான் என் முகத்தை உயர்த்தி மழலை குரலில் சீரியஸாக பதில் சொன்னேன். நான் நல்ல குழந்தை இல்லை. குயிங்ஹா என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார். அவர் என் பிடிவாதத்தை கண்டு அன்பாகவும் அதே சமயம் இயலாமையுடனும் இருந்தார். இருவருக்கும் இடையே ஒரு இக்கட்டான சூழல் நிலவியது. நான் என் சிறிய பிட்டத்தை வைத்து குயிங்ஹாவை நகர விடாமல் உறுதியாக பிடித்துக் கொண்டேன். விட்டுக் கொடுக்கும் எண்ணமே இல்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு குயிங்ஹா இறுதியாக பெருமூச்சு விட்டார். சரி சரி மாமா, உன்னை வெளியே அழைத்துச் செல்கிறேன். மதிய மருத்துவர் என் உடல்நிலையை பரிசோதித்து நான் நன்றாக குணமடைந்து வருகிறேன் என்று கூறினார். நான் நலமாக இருப்பதைக் கண்டு குயிங்ஹா குனிந்து என்னை தூக்கிக் கொண்டார். குழந்தை, நாம் போகும் இடத்தில் நிறைய பேர் இருப்பார்கள். உனக்கு பயமாக இருந்தால் என்னிடம் சொல். நான் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன், சரியா? மேலும் அம்மாவை பார்த்தால் அடம் பிடித்து கூப்பிடக்கூடாது. அம்மா வேலை செய்கிறார். குயிங்ஹா யுவான் பாவிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். யுவான் பா உடனே தலையை ஆட்டி மிகவும் தீவிரமாக ஒத்துக்கொண்டான். பெரியவரும் சிறியவளும் வெளியே சென்றனர். குய் மாஸ்டருக்கு முதலில் தயக்கம் இருந்தது. நான் வெளியே செல்வதை அவர் அவ்வளவு விரும்பவில்லை. என் உடல்நிலையை எண்ணி இன்னும் கவலைப்பட்டார். ஆனால் நான் அவன் பக்கம் சாய்ந்து அவனது கன்னத்தில் சில பெரிய முத்தங்களை கொடுத்து எனது மென்மையான மழலை குரலில் கெஞ்சினேன். தாத்தாவுக்கு மனம் இளகியது. சரி சரி, நமது செல்லக்குட்டி வெளியே சுற்றட்டும். செல்லமே, மாமா உன்னை எப்போதும் பிடித்து வைத்திருப்பதை உறுதி செய்து கொள். கூச்சிங்கா மாமாவை விட்டு பிரியாதே. அவருக்கு உணவு கொடுக்க மறக்காதே. ரொம்ப நேரம் வெளியே இருக்காதே. முதியவர்க்கு இருவருக்கும் விரிவான அறிவுறுத்தல்களை வழங்கினார். அதன் பிறகு அவர் எனது குட்டி கைகளை அழுத்தி பிடித்து, கூயிங்கா என்னை அழைத்து
அழைத்துச் செல்ல அனுமதித்தார். மாமாவும் மருமகனும் காரில் ஏறினார்கள். கூயிங் என்னை காரில் அழைத்துச் செல்வது இதுவே முதல் முறை. அவருக்கு அனுபவம் இல்லை. அவர் என் குட்டி கைகளால் ஜன்னலை வைத்து விளையாட அனுமதித்தார். நான் இதற்கு முன்பு டாக்ஸிகளில் மட்டுமே பயணம் செய்துள்ளேன். அதனால் இந்த சொகுசு கார் எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. விளையாடும்போது என் குட்டி கை எதிர்பாராத விதமாக கதவின் கைப்பிடியை இழுக்க அது சற்று திறந்தது. கூயிங்கா விரைவாக கதவை மூடினார். அவருக்கு வியர்வை கொட்டியது. ஷான்சி, காரை ஓரங்கட்டு. கூயிங்கா மீண்டும் கதவை மூடி என்னை அவரது கைகளில் அணைத்துக் கொண்டார். அவரது முகம் வெளுத்து போய் இருந்தது. டிரைவர் ஷான்சி கட்டளையை கேட்டு காரணம் புரியாமல் வேகத்தை குறைத்து சாலையோரத்தில் நிறுத்தினார். இளைய எஜமானரே, என்னாச்சு? யுவான் பாவோ கதவை திறந்துவிட்டான். ஷான்சிக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் ஏதோ பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஷான்சி என்னை பார்ப்பதைக் கண்டு நான் அவரை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தேன். ஷான்சியின் முகமும் வெளிரி போனது. நான் காரிலிருந்து கீழே விழுந்திருந்தால் அவர் உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லை என்று அவர் உணர்ந்தார். அவர் இளைய எஜமானருடன் சேர்ந்து இறந்துவிட நேரிடும். இரு பெரியவர்களும் பயந்து போயினர். அவர்கள் அமைதியடைய சிறிது நேரம் காரிலேயே அமர்ந்திருந்து பிறகு பயணத்தை தொடர்ந்தனர். இந்த முறை ஷான்சி குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பூட்டை போட்டார். யுவான் பாவோ, காரில் பயணம் செய்யும் போது கதவை தொடக்கூடாது. புரிகிறதா? அது மிகவும் ஆபத்தானது. இதற்கிடையில் ஃபாங் யுஷ்வான் விழாவிற்கு வந்தடைந்தாள். வந்த பிறகு தனது ஏஜென்ட் சகோதரர் குறிப்பிட்ட வளர்ந்து வரும் நட்சத்திரம் லூ ரூயானை தவிர பிங்பிங் என்ற மற்றொரு பெண் நட்சத்திரமும் இருப்பதை அவள் கவனித்தாள். இந்த பிங்பிங் பணக்கார பை குடும்பத்தின் மூன்றாவது மகள். அவள் தனது சொந்த முயற்சியில் திரைத்துறைக்கு வந்தாள். 3 ஆண்டுகளாக பெரிய பட்ஜெட் படங்களில் நடித்தும் அவளது நடிப்பு மிக மோசமாக இருந்ததால் எல்லா படங்களும் தோல்வியடைந்தன. ஆரம்பத்தில் நெட்டிசன்கள் அவளை கேலி செய்தனர். ஆனால் மிஸ் பி இன் மக்கள் தொடர்பு குழு மிகவும் வலுவானது. சில காலம் கேலி செய்த பிறகு அவர்கள் அவளது பணக்கார வாரிசு அடையாளத்திற்கு விளம்பரத்தை மாற்றி அவளது சொந்த முதலீட்டை திரைத்துறைக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக சித்தரித்தனர். அந்த விளம்பரத்தால் நெட்டிசன்களின் மனநிலை பெருமளவு மாறியது. அவளது பியார் குழு ஷின் குடும்பத்தின் இரண்டாவது இளைய வாரிசுடன் அவள் சிறுவயது முதலே காதலித்து வருவதாகவும் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டதாகவும் விளம்பரப்படுத்தியது. அவர் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து அவளுக்கு விலை உயர்ந்த நகைகளை பரிசளித்தார். செல்வந்தர்களிடையேயும் உண்மையான காதல் இருக்கிறது என்றும் இரண்டாவது இளைய வாரிசு அன்பான கணவர் என்றும் நெட்டிசன்கள் சிலாகித்தனர். ஆனால் இந்த காதல் விளம்பரம் தலைகீழாக முடிந்தது. இரண்டாவது இளைய வாரிசு ஃபாங் யுஸ்வானுக்கு ரகசியமாக தொடர்ந்து பூக்களை அனுப்பியது புகைப்படமாக வெளியானது. ஃபாங் யுசுவான் அவற்றை ஏற்காவிட்டாலும் மிஸ் பை பொதுவெளியில் ஃபாங் யுசுவான் தனது காதலனை வளைத்து போட்டு மூன்றாவது நபராக நுழைய பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். ஃபாங் யுஸ்வானின் நிறுவனம் அவளது பெயரை காக்க முன்வரவில்லை. அவள் கொடுத்த விளக்கங்களும் பலனளிக்கவில்லை. தற்போது அவள் இணையத்தில் கடுமையான கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகியிருந்தாள். இருப்பினும் அவள் முதியவர் குயிங்காவிடம் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் அவளது குடும்பத்தினர் அல்ல. உதவி கேட்க அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஃபாங் யுசுவான் எல்லா விஷயங்களையும் தானாகவே கையாண்டு வளர்ந்தவள். ஃபாங் யுசுவான் பிங்பிங் மற்றும் லூ ரூயான் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள். அவளுக்கு பிரச்சனை வேண்டாம் என்பதால் அவள் கிளம்ப திரும்பினாள். ஆனால் அவள் தப்பிக்கும் முன் அங்கேயே நில் ஃபாங் யுசுவான். என்னை பார்த்தால் உனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறதா? பை நிங்பிங் தனது உயர் ரக காலணிகளுடன் ஃபாங் யுசுவானை நோக்கி ஒவ்வொரு அடியாய் நடந்து வந்தாள். அவளது நேர்த்தியான அலங்காரமும் பிராண்டட் உடைகளும் கண்ணை பறித்தன. ஆனால் வெறும் நீல நிற உடையில் மேக்கப் கூட இல்லாத ஃபாங் யுசுவான் அவளை விட அழகாக மின்னினாள். ஃபாங் யுசுவான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளது கண்கள் எடுப்பானவை, நீண்ட இமைகள், சிறிய முகம் என அனைத்தும் நேர்த்தியாக இருந்தன. அவள் எங்கே நின்றாலும் வழிபோக்கர்கள் அவளையே கவனிக்கும்படி அவளது அழகு இருந்தது. நீ ஒரு நரி போல இருக்கிறாய். நீ இவ்வளவு அழகாக கவர்வதில் ஆச்சரியமில்லை. ஆனால் நீ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் கவனம் தேவை. எனது காதலனை தொட உனக்கு தகுதி இல்லை. அந்த குற்றச்சாட்டை கூறிவிட்டு பிங்பிங் அவளை அறைய கையை உயர்த்தினாள். மிஸ் பை, நான் உமது காதலனை வளைத்து போட்டதாக சொல்கிறீர்களே, உங்களிடம் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அந்த அறை அவளது முகத்தில் விழவில்லை. ஃபாங் யுசுவான் அவளது மணிக்கட்டை உறுதியாக பிடித்துக் கொண்டாள். அவள் மெலிந்தவளாக தெரிந்தாலும் தினமும் தன் குழந்தையை தூக்கி தூக்கி அவளது கைகள் வலிமையடைந்திருந்தன. உனக்கு பைத்தியமா? என்னை தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? சொல்லிவிடுகிறேன், உனது கதை முடிந்தது. நான் உன்னை விடப்போவதில்லை மிஸ் பை. என்னை அவதூறாக பேசத் தொடங்கியதிலிருந்தே நீ என்னை விடுவதாக இல்லை, அப்படித்தானே? சமீப காலமாக ஃபாங் யுசுவான் வேலையில் சந்திக்கும் அநீதி, சைபர் துன்புறுத்தல் என அனைத்தும் பிங்பிங்கின் வேலைதான். பிங்பிங்கை எதிர்த்து போராடும் வசதி ஃபாங் யுசுவானிடம் இல்லை. ஆனால் அறை விழும்போது அதை அமைதியாக வாங்கிக் கொண்டு நிற்கும் அளவுக்கு அவள் பலவீனமானவள் அல்ல. இருவரும் மோதிக்கொள்ளப் போவதையும் நிம்பிங் தோற்றுக் கொண்டிருப்பதையும் பார்த்த லூவான் நிம்பிங்கிற்கு அருகில் இருந்ததால் முகம் சுளித்து குறுக்கிட்டார். மிஸ் ஃபான், தயவு செய்து நிம்பிங்கை விட்டுவிடுங்கள். நிம்பிங் கோபமாக இருக்கிறாள். அவளுக்கும் இரண்டாவது இளைய மாஸ்டர் ஷினுக்கும் திருமணம் நடக்கவிருந்தது. இப்போது நீங்கள் அவருடன் தொடர்பு வைத்திருக்கிறீர்கள். யாராக இருந்தாலும் வருத்தமாகத்தான் இருக்கும். நான் இரண்டாவது இளைய மாஸ்டர் ஷினுடன் தொடர்பு வைத்திருப்பதை உங்கள் எந்த கண்ணால் பார்த்தீர்கள்? ஃபான் யுசுவான் நிம்பிங்கின் மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்தபடியே லூ ருவானை முறைத்து பார்த்தார். லூ ருவான் தயங்கினாள். இரண்டாவது இளைய மாஸ்டர் ஷினுடனான ஃபான் யுசுவானின் வீடியோவை அவள் பார்த்திருந்தாள். அதில் அவர்தான் ஃபான் யுசுவானை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். நீ அவரை வசியம் செய்யவில்லை என்றால் அவர் ஏன் உன்னையே சுற்றிக் கொண்டிருக்கிறார் என்று லூ ருவான் பதிலடி கொடுத்தாள். ஃபான் யுசுவான் சிரித்தார். லூ ருவான், அந்த தர்க்கப்படி பார்த்தால் நீயும் குயிங்காவை வசியம் செய்கிறாயா? லூ ருவான் பேச்சற்று நின்றாள். நிம்பிங்கின் மணிக்கட்டில் இருந்த ஃபான் யுசுவானின் கையை விடுவிக்க முயன்றபோது அவள் முகம் சிவந்தது. அவர்களின் சண்டையை பார்த்து பலர் கவனிக்கத் தொடங்கினர். அந்த நேரத்தில் நான் அங்கே வந்தேன். என் அம்மாவுடன் ஏதோ ஒரு மன உணர்வு இருப்பது போல அவரை உடனடியாக கண்டுபிடித்தேன். மாமா, அம்மா என்று என் குட்டிச் சதைப்பற்றுள்ள கையால் அவரை சுட்டிக்காட்டினேன். குயிங்கா குழப்பத்தை பார்த்துவிட்டு என்னை வேகமாக தூக்கிக் கொண்டு பெரிய அடிகள் வைத்து நடந்தார். நான்காவது இளைய மாஸ்டர், நீங்கள் வந்துவிட்டீர்களா? நான்காவது இளைய மாஸ்டர், எங்களை மன்னியுங்கள். இது எங்கள் கவனக்குறைவுதான் என்று மிஸ் லூவிடம் நிகழ்வில் இருந்த சிலர் குயிங்காவை அடையாளம் கண்டு அவரிடம் பேச வந்தனர். குயிங்கா அவர்கள் யாரையும் கவனிக்காமல் முன்னால் ஓடி வந்தார். ஃபான் யுஸ்வானும் மற்றவர்களும் ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருந்தாலும் நிம்பிங் மற்றும் லூ ருவான் இருவரும் தங்கள் மணிக்கட்டுகளை பிடித்துக் கொண்டு வலியால் துடிப்பது போல் நடித்தனர். குயிங்கா வருவதை பார்த்த லூ ருவான் தன் உதட்டை கடித்துக் கொண்டாள். குயிங்கா அவளை 2 நாட்களாக தொடர்பு கொள்ளவில்லை. கலா நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே அவளது ஏஜென்ட் பதற்றத்தில் இருந்தார். அவர் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தார். ருவான், குயிங்கா உன்னை கைவிட்டு விடுவாரோ? அவர் இவ்வளவு காலம் உன்னை தொடர்பு கொள்ளாமல் இருந்ததில்லை. நீ மீண்டும் அவரிடம் ஏதாவது கடுமையாக பேசிவிட்டாயா? குயிங்கா தங்கக்கரண்டி
சிற்றுண்டியுடன் பிறந்த ஒரு இளைய மாஸ்டர். அவரிடம் பணமும் அதிகாரமும் இருக்கிறது. அவரை பிடிக்க எவ்வளவு பேர் துடிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? அவர் உன்னை விரும்புகிறார் என்பது அரிதான ஒன்று. உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நீ அவரை தொடர்ந்து அலட்சியப்படுத்த முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்ட லூ ருவானின் முகம் மிகவும் விகாரமாக மாறியது.